6ஆம் வகுப்பின் பருவம் 2ல் வரலாற்று பகுதியில் இருக்கக்கூடிய முதல் இயலான வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும்ன்ற பகுதியிலிருந்து 92 கேள்விகள் தயாரிக்கப்பட்டிருக்கு. முதல் கேள்வியை பார்க்கலாம். எந்த நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் முடிவிற்கு வந்தது? சிந்து சமவெளி நாகரிகம். இந்தோ ஆரிய மொழி பேசும் இடம் விட்டு இடம் குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்களுக்கு என்னென்னு பேர்? ஆரியர்கள். அந்த ஆரியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? மத்திய ஆசியாவிலிருந்து. ஆரியர்கள் இந்தியாவிற்குள் எந்த வழியாக வந்தனர்? இந்து குஷ் மலைகளில் உள்ள கைபர் கணவாயின் வழியாக. ஆரியர்களுடைய முதன்மை தொழில் என்ன? கால்நடை மேய்த்தல். அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறையை பின்பற்றியவர்கள் தான் யார்? இந்த ஆரியர்கள். இதை ஆரியர்கள் எந்த மாதிரியான வேளாண் முறையை பின்பற்றியவர்கள்னு கேட்கலாம். ஆரியர்களுடைய புவியியல் பரப்பு வட இந்தியா. ஆரியர்களுடைய காலப்பகுதி இரும்பு காலம். ஆரியர்களுடைய கால அளவு கிமு 1500 முதல் 600 வரை. ஆரிய நாகரிகத்தின் இயல்பு எப்படிப்பட்ட இயல்பு? கிராம நாகரிகம். ரிக்வேத காலத்தில் ஆரியர்களுடைய வாழ்விடம் பஞ்சாப். சப்த சிந்து அப்படின்றதனுடைய பொருள் என்னன்னா 7 ஆறுகளினுடைய நிலப்பகுதி. சப்த சிந்து என்று அழைக்கப்படும் நிலப்பகுதி தான் என்னது? இந்த பஞ்சாப். வேத காலத்தின் 4 வேதங்கள் ரிக்வேதம், யஜூர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். சத்தியமேவ ஜெயத்தே, அதாவது வாய்மையே வெல்லும் என்ற வாக்கியம் எந்த உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். வேதகால இலக்கியங்கள் எத்தனை வகைப்படும்? 2. வேதகால இலக்கியத்தினுடைய 2 பெரும் பிரிவுகளுக்கு என்னென்னு பேர்? ஒன்று சுருதி, இன்னொன்று ஸ்மிருதி. 4 வேதங்கள், பிராமணங்கள், ஆரண்யங்கள் மற்றும் உபநிடதங்கள் இதெல்லாத்தையும் உள்ளடக்கியதுக்கு பேர் தான் சுருதிகள். இந்த சுருதிகள் எப்படிப்பட்டவைனா புனிதமானவை, நிலையானவை, கேள்விகள் கேட்க முடியாத அளவிற்கு உண்மை என கருதப்பட்டவைகள். சுருதி என்பதன் பொருள் கேட்டல். சுருதியை எவ்வாறு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்றார்கள்னா வாய்மொழி வழியாக மட்டும்தான் அடுத்த தலைமுறைகளுக்கு சுருதியை எடுத்து சென்றார்கள். ஆகமங்கள், தாந்திரீகங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகிய சமயம் குறித்த போதனைகள் கொண்ட நூல்களுக்கு என்ன பேர்? வேத காலத்தினுடைய மற்றொரு பிரிவான ஸ்மிருதி. ஸ்மிருதி என்பதன் பொருள் இறுதியான எழுதப்பட்ட பிரதின்னு அர்த்தம். ரிக்வேத கால அரசியல் எதை அடிப்படையாக கொண்டு செயல்பட்டது அப்படின்னா இரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டு தான் ரிக்வேத கால அரசியல் செயல்பட்டது. ரிக்வேத காலத்தில் அரசியலினுடைய அடிப்படை அழகிற்கு பெயர் குலம். குலத்தினுடைய தலைவர் தான் குலபதி. பல குடும்பங்கள் ஒன்று சேர்ந்த கிராமத்தின் தலைவருக்கு பேர் கிராமணி. பல கிராமங்களை கொண்ட தொகுப்பிற்கு பெயர் விஸ். விஸ்ஸின் தலைவர் விஜயபதி. இனக்குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜனா. ஜனாவின் தலைவர் ராஜன். ஜனாவின் தலைவரான ராஜன் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா ஜனசிய கோபா. ரிக்வேத காலத்தில் பல இனக்குழுக்களினுடைய அரசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ராஷ்டிரம். ரிக்வேத கால இனக்குழுக்கள் யாவை? பரதர், மத்சயர், புரு. இனக்குழுக்களினுடைய மன்றங்களுக்கு என்னென்ன பேர்னா விதாதா, சபா, சமிதி, கணா. இந்த 4 இனக்குழுக்கள்லேயே மிகவும் பழமையான பொதுக்குழுக்கு பேர் விதாதா. மூத்தவர்களை கொண்ட மன்றத்திற்கு என்னென்னு அழைக்கப்பட்டுச்சுன்னா சபான்னு பேர். கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களையும் கொண்ட பொதுக்குழுவிற்கு என்ன பேர்னா சமிதி. அரசர் தனக்கு உதவி செய்வதற்காக பணியில் அமர்த்தியவங்களுக்கு பேர் தான் என்னது? புரோகிதர். அரசியல், பொருளாதாரம், இராணுவம் தொடர்பான விஷயங்களில் அரசனுக்கு உதவினவங்களுக்கு பேர் தான் என்னது? சேனானி. பின்வேத காலத்தில் பல ஜனாக்கள் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதற்கு பெயர் தான் ஜனபதங்கள். மக்கள் தாமாகவே முன்வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த காணிக்கைக்கு பெயர் தான் பாலி. தாமாகவே கொடுத்து வந்த இந்த பாலின்றது தான் பிற்காலத்தில் என்ன ஆகுதுன்னா தன்னுடைய மகசூல்லையும் கால்நடையிலையும் வரியாக செலுத்தணும்னு அரசாங்கம் சொல்லுது. அதுலேயும் எவ்வளவு? 6ல் 1 பங்கு வரியாக செலுத்தணும்னு சொல்கிறாங்க. வேதகால சமூகம் எவ்வாறான சமூகம் அப்படின்னா தந்தை வழி சமூகம். கருப்பு நிற ஆரியர் அல்லாத மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்னா தசையுக்கள் அல்லது தாசர்கள்னு அழைக்கப்பட்டாங்க. தொடக்க வேதகால சமுதாயத்துக்குள்ள எத்தனை பிரிவுகள் இருந்துச்சு? 3. பொதுமக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்கன்னா விஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. போர் வீரர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா சத்திரியர்கள். மத குருமார்கள் பிராமணர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பிற்காலகட்டத்தில் ஆரியர் அல்லாத திறன் கொண்ட மக்களை சமூக ஏற்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தான் இந்த 3 பிரிவுகளாக இருந்தது 4 வர்ண அமைப்புகளாக மாற்றப்படுகிறது. 4 வர்ண அமைப்பில் மத குருமார்கள் பிராமணர்கள்னும், போரிடுபவர்கள் சத்திரியர்கள்னும், நில உடைமையாளர்கள் வைசியர்கள்னும், வேலை திறன் கொண்டவர்கள் சூத்திரர்கள்னும் அழைக்கப்பட்டாங்க. குடும்பத்தில் மனைவி குடும்பத்தின் தலைவியாக முதலில் மதிக்கப்பட்டது ரிக்வேத காலத்தில் தான். ஆரியர்களுடைய முதன்மை பயிர் யவா, அதாவது பார்லி. ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்கிறதுக்கு பேர் தான் பண்டமாற்று முறை. வேத காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தங்க நாணயங்களுக்கு நிஷ்கா சத்மனான்னும் வெள்ளி நாணயத்திற்கு கிருஷ்ணாலான்னும் பேர்.
ரிக்வேத காலத்தில் மக்கள் 3 உலோகங்களை அறிஞ்சிருந்தாங்க. அதாவது ஹிரண்யான்னு சொல்லப்படுற தங்கத்தையும், ஷியாமான்னு சொல்லப்படுற இரும்பையும், அயாஸ்னு சொல்லப்படுற செம்பையும் மக்கள் அறிந்திருந்தார்கள். ரிக்வேத காலத்தில் ஆரியர்கள் 5 கடவுள்களை வணங்கினார்கள். அதாவது நிலத்தை பிருத்வின்னும், நெருப்பை அக்னின்னும், காற்றை வாயு கடவுள்னும், மழையை வருண பகவான்னும், இடியை இந்திரன்னும் வணங்கினாங்க. இந்த 5 பூதங்களை தவிர ரிக்வேத காலத்தில் 2 பெண் தெய்வ வழிபாடு இருந்தது. அதாவது அதிதின்னு சொல்லப்படுற நித்திய கடவுளையும், விடியற்காலை தோற்றத்தை உஷான்னு வணங்கினாங்க. இவங்களுடைய முக்கிய கடவுள்களுக்கு பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர், விஷ்ணுன்றவர் காப்பவர், ருத்ரன்றவர் அழிப்பவர். பழங்கால கற்றல் முறைன்றது குருகுல கல்வி. குருகுலம்ன்றது எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தைனா சமஸ்கிருதம். பின்வேத காலத்தில் மாணவ பருவம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பிரம்மச்சரியம். பின்வேத காலத்தில் திருமண வாழ்க்கையை கிரகஸ்தம்னும், காடுகளுக்கு சென்று தவம் செய்வதை வனப்பிரஸ்தம்னு அழைத்தாங்க. வீடு பேறு அடைவதற்காக துறவற வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு என்ன பேர்னா சந்நியாசம். பெருங்கற்காலம் அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொன்னாங்கன்னா மெகலித்திக் ஏஜ். மெகலித்திக் அப்படின்றது கிரேக்க மொழிச்சொல். இதில் மெகா அப்படின்னா பெரியன்னும், லித் அப்படின்னா கல் என்றும் பொருள். இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடியதற்கு காலம் பெருங்கற்காலம். ஆதிச்சநல்லூர் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி. கீழடி அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை. கீழடி அமைந்துள்ள தாலுகா திருபுவனம். கீழடி அகழாய்வு மாதிரிகள் அனுப்பப்பட்ட ஆண்டு 2017. கீழடி மாதிரிகள் கார்பன் வயது கணிப்பிற்காக அனுப்பப்பட்ட இடம் அமெரிக்க நாட்டிலுள்ள புளோரிடாவில் இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் நிறுவனம். கீழடி மாதிரிகள் எந்த ஆண்டை சார்ந்ததாக இருந்துச்சுன்னா கிமு 200. கீழடியில் கிடைத்த பொருட்கள் எந்த நாட்டை சேர்ந்ததாக இருந்துச்சுன்னா ரோம் நாட்டை சேர்ந்தது. இந்தியாவிலிருந்து ரோமிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் எஃகு. எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள் ரோம் நாட்டில் உள்ள எந்த துறைமுகத்தில் வரி விதிக்கப்பட்டு இறக்கப்பட்டது அப்படின்னா அலெக்சாண்ட்ரியா. பொருந்தல் அமைந்துள்ள மாவட்டம் திண்டுக்கல். கீழடிலையும் பொருந்தல்லையும் அகழாய்வில் கிடைச்ச மண்பாண்டங்களில் எழுதப்பட்டிருந்த எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள். பையம்பள்ளின்ற இடம் அமைந்திருக்கக்கூடிய மாவட்டம் வேலூர். பையம்பள்ளியில் கிடைத்த இரும்பு பொருட்கள் எந்த காலத்தை சேர்ந்ததுன்னா கிமு 1000. கொடுமணல் எந்த மாவட்டத்தை சேர்ந்ததுன்னா ஈரோடு. ஈரோட்டு கொடுமணல் பற்றிய குறிப்புகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பதிற்று 10. இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பெரிய மண்பானைகளுக்கு பெயர் முதுமக்கள் தாழி. தமிழ்நாட்டில் கற்திட்டைகள் காணப்படும் இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய வீரராகபுரம், திண்டுக்கல் மாவட்டத்தில் கும்மாளமருதுப்பட்டி, மதுரையில் நரசிங்கம்பட்டி. இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் கல்லிற்கு பெயர் நினைவு கற்கள். இதற்கு இங்கிலீஷில் மென் ஹிர்னு சொல்கிறாங்க. இதில் மென் என்பது கல் என்றும் ஹிர் என்பது நீளமான என்பதும். நினைவு தூண்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் இடங்கள் திருப்பூர் மாவட்டம் சிங்கரிபாளையம், தேனி மாவட்டம் வெம்பூர், மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி, ஈரோடு மாவட்டம் குமரிக்கல்பாளையம், ஈரோடு மாவட்டத்தில் இன்னொரு இடமான கொடுமணல்லையும் காணப்படுது. கொடிய விலங்குகளிடமிருந்து கிராமத்தை காப்பாற்றும் முயற்சியில் மரணமடைந்தவர்களுக்காக நடப்படுவது தான் இந்த நடுகற்கள். நடுகற்கள் தமிழ்நாட்டில் காணப்படும் இடங்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள மானூர். திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பை என்ற இடத்துலையும் காணப்படுது. தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வெள்ளாளன் கோட்டையிலையும் காணப்படுது. முதல் இயலில் காணப்படக்கூடிய அறிஞர் விளக்கம். எட்டர்னல் அப்படின்னா நிலையான, கின்ஷிப்னா இரத்த உறவு, பேட்ரியார்ச்சல் அப்படின்னா தந்தை வழி சமூகம், டெய்டி அப்படின்னா தெய்வம், டெம்பரரினா சமகாலத்தில், மெட்டலாஜி அப்படின்னா உலோகவியல்.